வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் ரொம்ப நாளாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சி ஏதோ ஒரு விஷயம்னால தட்டி போயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு கூட நான் யோசிச்சுட்டேன், நம்ம வந்து நல்லா குளிச்சு ப்ரெசன்டபுளாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வேறு எதனா ஒரு வேலை வந்துடும், நான் எடுக்கவே மாட்டேன். சரி ஓகே, லெட்ஸ் டூ இட் ரைட் நவ் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் லைஃப்பில் நடந்த ஒரு குட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, லுக் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு வந்து கோட் வந்துருந்துச்சு. நிறைய பேர் இதை பார்த்தோன்னா உங்களுக்கு மணி வந்துருந்துச்சா அப்படின்னு வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க. நோ, இஃப் யூ நோ, யூ கைஸ் நோ, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம நிறைய ப்ரூஃப்லாம் கொடுத்தோன்னா, ஐ மீன் ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்மக்கிட்ட வந்து வெரிஃபிகேஷனுக்காக நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் மூலமாக ஒரு கோட் அனுப்புவாங்க. இது வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக வராது, எனக்கும் அவ்வளோ ஈஸியாக வரல. ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் அகைன் அந்த ஒரு 2 weeks பீரியட் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து எனக்கு வராததுனால போயிடுச்சு. அண்ட் தென் ஒன் செகண்ட், ஓகே சாரி, எனக்கு ஏதோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி இருந்துச்சா, அதனால நான் குருகுருன்னு போய் பார்த்தேன். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆட்சன்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே அனுப்புவாங்க, பட் ஆனால் எனக்கு வரல. அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய சர்ச்லாம் பண்ணி பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, நீங்களே போயிட்டு கேளுங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போய் கேளுங்க இந்த மாதிரி வந்துச்சா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய டைம் வந்துச்சுன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, அப்போல்லாம் வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நான் செகண்ட் டைம் கொடுக்கும்போது நான் அம்மாவை போய் கேட்க சொல்லியிருந்தேன். கரெக்டாக அன்றைக்கி மார்னிங் போய் கேட்டுட்டு வராங்க. எனக்கு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் போலவே வந்துட்டு, அன்றைக்கி நான் வீட்டில் தான் இருந்தேன்றதுனால ஆஃப்டர்நூன் போலவே வந்துட்டு எனக்கு வெரிஃபை பண்ணி சைன்லாம் வாங்கி அண்ட் தென் இந்த லெட்டரையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஓகே, அண்ட் தென் ரைட் நவ் வாட் இஸ் த செகண்ட் அப்டேட்? செகண்ட் அப்டேட் வந்து நான் இப்போ என்னோட வெக்கேஷனில் இருக்கேன். நீங்கள்லாம் கேட்கலாம், வெக்கேஷனில் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு. நான் வந்து என்னோட வெக்கேஷன் ஹாலிடேயில் இருக்கேன், ஆனால் இப்போதைக்கு நாங்கள் எங்கேயுமே போகல. ஸோ அதனால் அந்த ஹாலிடேவை வந்து நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுனே தெரியாமல் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கேன். சாப்பிடுவேன் தூங்குவேன், சாப்பிடுவேன் தூங்குவேன். இதுதான் என்னோட ஒரு 4-5 நாள் ரொட்டீனாகவே போயிட்டுருக்கு. அண்ட் தென் நான் யூடியூப்பில் வந்து ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலி நான் பார்க்கல, என் அம்மா வந்து கலாஸ் கிச்சன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீடியோ பார்த்தோன்னு நான் வந்து ரொம்ப 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 இன்ஸ்பயர் ஆகி, அவங்க தான் எவ்வளோ வேலை செய்கிறாங்க, நீ வேலையே செய்ய மாட்டேற, இதில் வந்து உனக்கு வீடியோ எடுக்க வேற சோம்பேறித்தனமா அப்படி எடுத்து நான் வந்து சரி ஓகே லெட்ஸ் டூ சம் கான்டென்ட், வாட் எவர் ஐம் டூயிங் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ கைஸ் அப்படிங்கிறது தான் வந்து நான் இங்கே டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவராத்திரி 1. ஸோ அதனால நான் வந்துட்டு இப்போ மார்னிங் நான் பெருசாக ஃபாஸ்டிங்லாம் இல்லை இந்த டைம். மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் நார்மலாக இப்போ நான் எழுந்திரிச்ச டைமே பார்த்தீங்கன்னா ஓகே 11:30 மணி ஆகுது. இட்ஸ் ஓகே, லீவ், அட்லீஸ்ட் தூங்கியாச்சும் என்ஜாய் பண்ணோம்ல. நினச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்து செட் பண்ணி உக்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்னோட மைக்கில் சார்ஜ் இல்லை. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சரி போய் வந்து பிளேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பிளேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே, இது வந்து உழுது. நான் வந்து உங்களுக்கு இந்த சைடில் வந்து பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் நான் வந்து காலையிலேயே வந்து சத்து மாவு குடித்தேன். இதோட ரீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாவில் இருக்கும். அண்ட் இது வந்து எனக்கு கொலாப்காக அனுப்பியிருந்தாங்க. ஸோ எஸ்கேஎஸ் ஹேண்ட்மேட்ஸில் வந்துட்டு எனக்கு அவங்க வந்துட்டு அவங்க எப்படி சொல்கிறது ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ எஸ்கேஎஸ்ல பிராண்ட்லேருந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ குட். மார்னிங் வந்து நான் ஒரு ரீல் எடுத்தேன், அதுவே ரொம்ப ப்ரொடக்டிவான விஷயமா இருக்குது. பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி வந்து ரீல் எடுக்கிறதுக்கு அவ்வளோ எப்படி சொல்கிறது, சரி அப்புறம் எடுக்கலாம், ஸ்டோரேஜ் இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது அப்படின்னு நான் வந்து நேற்று கண்டிப்பாக ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரேஜ்லாம் கிளியர் பண்ணி இன்னைக்கு வந்து ப்ரொடக்டிவாக வந்து ஒரு ரீலை வந்து எடிட் பண்ணேன். காலையில் எடுத்துகிட்ட முன்னாடியே எடிட் பண்ணேன். அதுக்கப்புறமா அண்ட் தென் நான் வந்து இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரூட்ஸை சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா, அதுக்கப்புறம் சீதாப்பழம்,
அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த சீட்ஸ் இருக்கும்ல, பம்கின் சீட்ஸு, பப்பாயா சீட்ஸு அந்த மாதிரி. பப்பாயா சீட்ஸ் இல்லை, பம்கின் சீட்ஸ் அண்ட் இது வாட்டர்மெலன் சீட்ஸ். ஸோ இதை நான் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தென் ஐ ஹாவ் டு சி நான் என்ன வேலை பார்க்கறது அப்படின்னு. ஆர்எல்ஸ் எங்கள் வீட்டில் நான் என்ன ஆர்எல்ஸ் இந்த கான்டென்ட்டை வந்து நம்ம வாட்டை ஈட் இந்த டே அப்படி ஆக்கிடலாம். இல்லைன்னா எனிதிங் லைக் ரேண்டம் வீடியோ. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப போர் அடிச்சுச்சுன்னா உட்காந்து இந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படிங்கிறது பாருங்கள். சாப்பிட்டுட்டு அந்த எங்கள் அம்மா வருவாங்க. வந்துட்டு அவங்க என்ன லன்ச் பண்ணுவாங்க. எப்படியும் நான் பண்ண மாட்டேன். ஓகே, ஏன்னா எனக்கு பண்ணுற ஐடியா இல்லை, பண்ண இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதனால அவங்க பண்ணுறத சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் இந்த ஃபுல் நவராத்திரிக்கும் என்ன யோசிச்சிருக்கேன்னா, நம்ம வெக்கேஷன் தான் போல, அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபுல் நவராத்திரியை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு டெம்பிள் இருக்குது, பழண்டியம்மன் கோயில்னு சொல்லிட்டு. அந்த டெம்பிள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஓகே, ஸோ அந்த டெம்பிள் கண்டிப்பாக டெய்லி இந்த ஃபுல் நவராத்திரியும் நான் வந்து வெக்கேஷன் தான் எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால டெய்லி அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங்கும் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடணும். கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா தான் நான் அந்த ஃப்ளோவில் போவேன். ஸோ நான் இன்னைக்கு ஈவினிங் போகும்போது அங்கே இன்னைக்கு என்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக இருக்கும் டெக்கரேஷன். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு போயிட்டு அப்படி ரேண்டமாக என்னென்ன நடக்குது அப்படின்னு என் கூட பாருங்கள். ஓகே, அண்ட் ஆல்சோ யாருக்குன்னா வந்து இந்த கூகுள் ஆட்சன்ஸ் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, டிஎம் பண்ணுங்க. பிகாஸ் நான் வந்து நிறைய டைம் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். நான் வந்து நிறைய வீடியோஸ் போய் பார்த்துட்டு இருந்தேன், யாருன்னா எனக்கு சொல்ல மாட்டாங்க அப்படிலாம் இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து இதே மாதிரி டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எப்படி வந்து இந்த ஆட்சன்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அண்ட் அப்படி நீங்கள் என் கூட இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, நான் வந்து என்னோட அனதர் ஸ்பாட்டில் வந்து உட்காந்துட்டேன். இட் ஆல்வேஸ் ஃபீல்ஸ் ஸோ குட். நம்ம வந்து நம்மளோட கான்டென்ட் எடுக்கும் போது ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும்ல. நம்மளுக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும், எவ்வளோ ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருந்தாலும், தட் அந்த கான்டென்ட் எடுக்கிறது வந்து ஒரு மாதிரி எல்லாத்தையும் மறந்து வி ஆர் டூயிங் சம்திங் ப்ரொடக்டிவ் அப்படின்னு இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட டென்ஷன்லாம் காமிக்கக்கூடாது, நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் காமிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு திங்கிங்கும் வந்துட்டே இருக்கும். அண்ட் ஒன் திங் குட் அபவுட் திஸ் இஸ் லைக் நம்மளை வந்து நம்மளையே வந்து இப்படி குட்டாக பார்க்கறது வந்து இன்னும் ரொம்ப குட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நான் வந்து என்னோட சீக்ரெட் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி என்னோட தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஒரு 30 minutes or 1 hour சோக் பண்ணிவிட்டு போய் தூங்கலாம் இல்லை குளிக்கலாம். ஓகே, ரொம்ப நாள் வீடியோ எடுக்கலைன்னா இப்படி தான் வந்து மறந்து போயிடுவோம் போல் எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு. ஓகே, அண்ட் தென் நான் ரீசெண்டாக வந்து இந்த காம ஆயுர்வேதாவோட நல்பு மாதிரி ஸ்கின் பிரைட்னிங் ஆயில் வாங்கியிருந்தேன். இதை வந்து நான் இன்னும் ட்ரையே பண்ணல, இன்னைக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன். வாங்கிட்டு அப்படியே எங்கள் வீட்லேயே வச்சுட்டு நான் போயிட்டேன். எனக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் இப்போ இங்கே வந்ததுனால அகைன் ஐம் கோயிங் டு ட்ரை திஸ் அவுட். இது ஒரு மாதிரி அந்த காய்ச்சின ஆயில் இருக்கும்ல, நல்லா அப்படியே டர்மரிக்லாம் போட்டு நல்லா ஹெவியாக காய்ச்சினா வீட்டில் ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஸ்மெல் தான் இருக்குது. நான் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இதை பற்றின ரிவ்யூஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு. அண்ட் நான் இது வாங்கும்போது ஐ காட் ஃபியூ ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெஸ்ட்டு ஃப்ரீ ப்ராடக்ட்னா இந்த காம ஆயுர்வேதாவோட ரோஸ் வாட்டர் தான். ஓகே, அப்படியே இப்படியே அடிச்சுட்டு போயிடலாம். அண்ட் ஆல்சோ த குவான்டிட்டி இஸ் லைக் குவைட் குட், கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அது இல்லாமல் எனக்கு இன்னொரு நைட் க்ரீம் கிடச்சிச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு ட்ரையல் பேக்கில் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி நான் காலி பண்ணிட்டேன். அது எனக்கு ஞாபகம் கூட இல்லை அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அண்ட் தென் ஐ காட் திஸ் கிளினிக் மாய்ஸ்சரைசர், இதுவும் வந்து சாம்பிள் கிடச்சிச்சு. இதை நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு ஃப்ரீ சாம்பிள்ஸாக வந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் ஸோ குட். நீங்கள் வந்து ஒரு டோனர் வந்து ரொம்ப நாளாக வேணும் அண்ட் வந்து எனக்கு சூப்பராக ஸ்மெல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ரோஸ் ஸ்மெல் பிடிக்கும் எஸ்பெஷலி அப்படின்னா இது வாங்கிக்கோங்க. அண்ட் இது எல்லாமே ப்ரொமோஷன் கிடையாது கைஸ், இது எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது. நான் என்னோட சொந்த காசை நைக்காவில் போட்டு வாங்கும்போது இதெல்லாம் வந்து அது கூட ஆஃபரில் வந்து கிளப் ஆகி வந்துச்சு, அவ்வளோதான். ஓகே, நத்திங் இஸ் ப்ரொமோஷன்.
இன் திஸ். அண்ட் அவ்வளோதான். அண்ட் இதை பற்றின ரிவ்யூ வந்து எனக்கு இன்னும் சொல்கிறதுக்கு சரியாக தெரியல. பிகாஸ் என்னோட ஃபுட் இன்டேக் ப்ராப்பராக இல்லைன்னா எப்படி சொல்கிறது, அந்த ஹேர் க்ரோத்துக்காக நம்ம சில ஃபுட்ஸ் எல்லாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து பார்த்து எடுக்கிறது இல்லை. நான் ஆஸ் நார்மலாக தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அண்ட் இது வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணணும். நான் அதையும் பண்ணுறது கிடையாது. அதனால இதை பற்றின ரிவ்யூஸ் நான் எப்போ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி எனக்கு ரிசல்ட் தெரியுதா தெரியலையா அப்படின்னு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே. அண்ட் இப்போ வந்து நம்ம இதை அப்படியே தலையில் அப்ளை பண்ணிடுவோம். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் ஏன் வந்துட்டு ராஜேஷ் அண்ணா வீட்டில இருந்து எதுக்கு வந்து வீடியோ போட மாட்டீங்க அப்படி சொல்லி. எனக்கு வந்து என் வீட்டில இருந்து வீடியோ எடுக்க தான் ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அட் த சேம் டைம் எனக்கு வந்து நான் யாருன்னா எனக்கு கூட இருந்தாங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்க பிடிக்காது. ஓகே. நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருந்தாலே வீடியோ அவ்வளோவா எடுக்க மாட்டேன். நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ வரைக்குமே, இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னா கூட சப்போஸ் எங்கள் அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா நீ அந்த ரூமில் இரு, நான் வீடியோ எடுக்க போகிறேன், ஒரு சவுண்டு போடாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அங்கே வந்து அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை, நம்ம யாரையும் அப்படி சொல்லவும் முடியாது. அட் த சேம் டைம் எனக்கு அங்கே எடுத்து பழக்கமும் இல்லை, நான் இன்னும் பழகவும் இல்லை. மேபி பார்ப்போம்லாம் இல்லை, மோஸ்ட்லி எடுக்க முடியாது. மேபி ஃப்யூச்சரில் நான் ராஜேஷ் மட்டும் எங்கன்னா போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்போ வந்து ஃபார் ஷுவர் டெய்லி கான்டென்ட் இருக்கும். அண்ட் அப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து யார் இருந்தாலும் வீடியோ எடுக்க மாட்டீங்களே, ராஜேஷ் இருந்தால் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி. ராஜேஷ் இருந்தால் கம்ஃபர்ட் ஜோன் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரியும்ல, நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் பீப்புளெலாம் இருந்தால் அவங்க கூடலாம் வீடியோ எடுக்க முடியும். உடனே நீங்கள் கேட்பீங்க, உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு க்ளோஸ் கிடையாதா அப்படின்னு கேட்பீங்க. சர்டைன் பீப்புள் ஆர் லைக் குவைட் டிஃப்ரெண்ட். ஓகேவா. அண்ட் டைம் அரௌண்ட் ஒரு 2 o'clock இருக்கும். ஸோ அந்த டைமில் எங்கள் அம்மா வந்து பூமோகிரானட் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு அண்ட் ஃபாலோட் பை தட் நான் அப்படியே வந்து லஞ்சும் சாப்பிட்டேன். பருப்பு சாதம் அண்டு அந்த பொட்டேட்டோ பொரியல். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா செம்ம காற்று. எங்கள் அம்மா வந்து வா வா மாடிக்கு வந்து பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லிட்டரலாக உங்களுக்கே இந்த வீடியோஸ் பார்த்தா தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கிளிப்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே எவ்வளோ காற்றடிச்சிச்சு அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த காற்றெல்லாம் போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் தென் அங்கே நாங்கள் பூவெல்லாம் பறித்தோம்ல, இது வந்து நான் பறித்ததை காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து எங்கள் அம்மா பறித்தாங்க. அண்ட் தென் இது வந்து நான் பறித்தேன். ஸோ இந்த பூவை வந்து கோக்க போகிறோம், இதை வந்து கட்ட போகிறோம். இது வந்து கோயிலுக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க சாமிக்கே போட போகிறோம். ஸோ இதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அண்ட் ரைட் நவ் த கிளைமேட் இஸ் ஸோ குட். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5 ஆக போகுது. ஓகே, 5 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். யா, 5 o'clock. ஸோ நான் இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோயில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே. ஓகே, நான் வந்து உங்ககிட்ட கட்டிட்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. லுக் அட் திஸ். இவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இதை தான் நான் இப்போது சாமிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். அண்ட் இது ஃபுல்லுமே வந்து எங்கள் வீட்டிலவே பூத்த பூ. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே பூத்த பூ வந்து கொடுக்கும்போது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து அந்த வாடாமல்லி கோக்குறேன்னு சொன்னால, லுக் அட் திஸ். ஆக்சுவலி இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கேன் யூ see it? யா, இது வந்து அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. அண்ட் இதோட கார்னர் லீவ்ஸும் இதோட கலருக்கு அப்படியே செம்ம ஆப்டாக இருக்குது. நான் இதை போய் சாமிக்கு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
அண்டு நான் கட்டுறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சுன்னா, டைம் இஸ் அரௌண்ட் 6 o'clock. ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சுன்னா, நடுவில் மழை பெஞ்ச காரணத்தினால நான் இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நான் அப்படியே மழையை ரசிக்க போயிட்டேன். ஸோ அதனால தான். அண்ட் ஆல்சோ நான் வேறு இங்கே எங்கள் அம்மாவோட இந்த நூல்கண்டு டப்பாவில் வந்து கொஞ்ச நேரம் கலர் தேடிட்டு இருந்தேன், என்ன கலர்னு. தென் நான் வந்து பிங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்மக்கிட்ட ஒரே ஒரு நூல்கண்டு இருந்துச்சுன்னா சரி ஓகே இந்த கலர் தான் கட்டி ஆகணும் அப்படி இருக்கும். இங்கே எங்கள் அம்மா வந்து நல்லா தைப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து நிறைய நூல்கண்டு இருக்கும். ஸோ அதனால நான் போயிட்டு இந்த ஃப்ளவரை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதை வந்துட்டு அழகாக நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்த சாமிக்கு போட்டாச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் நீங்களும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு பர்சனலாக இது வந்து அப்படி ரொம்ப அந்த சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் ஈவினிங் மழை பெஞ்ச காரணத்தினால நான் எங்கள் அம்மாவை வந்து அந்த பானிபூரி மசாலா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். யூஸ்வலாக வந்து எனக்கு இது அவ்வளோவாலாம் நான் பெரிய ஃபேன் கிடையாது. பட் அன்றைக்கி வந்து எனக்கு திடீர்னு ஏதோ கிரேவிங்ஸ் இருந்ததுனால சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ அதை நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயில் போயிட்டோம். கோயில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தரிசனம், நீங்களே பாருங்கள். அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக வந்து சாமியை டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. நான் இந்த டெக்கரேஷனுக்காகவே மெயினாக இந்த டெம்பிள் போயிட்டு அந்த 9 days பார்ப்பேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டே என்ன டெக்கரேஷன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாமியை சூப்பராக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதத்தையும் வாங்கிட்டு வந்து எங்களோட டின்னரையும் முடிச்சாச்சு. ஸோ அன்றைக்கி நான் இதெல்லாம் சாப்பிட்டேன். ஆக்சுவலி நிறைய கொடுத்துருந்தாங்க, நான் வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டி மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா thank you so much for watching this video. Bye bye.